Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கறது மே 8ஆம் தேதி இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் பார்த்த கையோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து கம்மியா இருக்கு, நாங்க கண்டிப்பா வந்து ரீவேல்யூவேஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து வாங்கி, அதாவது ஆன்சர் காப்பி வந்து வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஆஃப்டர் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து என்ன, ரீவேல்யூவேஷன் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்களா, எப்படி எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க் வந்து நம்மளுக்கு வந்து ரீ என்ட்ரி மார்க் வந்து கிடைக்கும், அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கமெண்ட்ஸ்ல வந்து அதிகமா புலம்பிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமே தெரியல ப்ரோ, எங்க வாழ்க்கையே போச்சு, மார்க்னால தான் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், மார்க்ல வந்து கை வச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க, என்னால பார்க்க முடியுது. ஸோ என்னோட சைட்ல எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நாங்க வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோல நீங்க ஸ்கேன்டு காப்பியை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம கிளியரா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து ரிசல்ட் வெளியான டைம்ல நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் வந்து குறைந்து விட்டதா, குறைந்த மதிப்பெண்ணை வந்து அதிகப்படுத்த ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்த்திருந்தீங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் வந்திருந்தது. அப்போ இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த வருஷம் மார்க் அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற அளவுக்கு மார்க் வந்து போடல, மார்க்ல வந்து கை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, மார்க் வந்து கை வச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால நம்ம வந்து அதை அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வருஷம் புதுசா ஒரு நடைமுறை வந்து கொண்டு வந்தாங்க தமிழக அரசு, அரசு தேர்வுகள் இயக்கம் சைட்ல இருந்து. நீங்க ஒரு பேப்பரை, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ் சப்ஜெக்ட் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீவேல்யூவேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கேன்டு காப்பி வாங்கி பாக்குறவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூவேஷன் அப்படின்னா ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு நடைமுறை வந்து படுத்திருந்தாங்க. சோ இதுல இருந்து நம்ம வந்து சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து ரீடோட்டலிங்கா இருந்தாலும் சரி, ரீவாலுவேஷனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க என்ன டேட் வந்து 13ல இருந்து 17 வரை, மே 17 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஸ்கேன்டு காப்பி வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. எப்போ ப்ரோ எங்களுக்கு வந்து ஸ்கேன்டு காப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வைக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள எண்டுக்குள்ள எப்படி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ, அதாவது நம்மளோட ஸ்கேன்டு காப்பி வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேன் காப்பி வந்து வந்துடும். ஸ்கேன்டு காப்பி வந்த உடனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேரடியாக ஸ்கூலுக்குலாம் போக தேவையில்லை. நீங்க உங்களுடைய மொபைல் போனை கையில் எடுங்க, உங்களுடைய ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போடுங்க. போட்டு நீங்க எத்தனை சப்ஜெக்ட்ல வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் நம்மளுக்கு வந்து டோட்டலா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வியூ ஆகி வரும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே நீங்க விஷயம் உங்களுடைய ஆன்சர் கீ, அதாவது ஆன்சர் காப்பி நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. பிடிஎஃப்ல தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஜெராக்ஸ்ல தான் கொடுப்பாங்க, ஒரிஜினல் அதாவது வந்து கலர்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களுடைய பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி, சென்னையில இருக்கும் உங்களுடைய பேப்பர், அதை அவங்க வந்து தேடி பிடிச்சி எடுத்து அதை வந்து ஒவ்வொரு பேஜா வந்து ஸ்கேன் பண்ணி, மேபி வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிருக்கலாம், அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். சரிங்களா? இந்த இடத்துல மேலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, உங்க போட்டோ இருக்கும், உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல அப்ளைடு டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ரீடோட்டலிங் வந்து பண்ண போறீங்களா இல்ல ரீவேல்யூவேஷன் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸாமினேஷனுடைய மார்க்ஸ், அதாவது வந்து வினா வாரியாக நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸுக்கு உண்டான மார்க் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு மார்க், செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு மார்க், அதே மாதிரி பேஜ் நம்பர் வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து எத்தனை மார்க் வந்து போட்டிருக்காங்க, செகண்ட் பேஜ்ல வந்து எத்தனாவது மார்க் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு மார்க் வந்து நீங்க வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் சாரி உங்களுடைய ஸ்கேன்டு காப்பியை ஒன் பை ஒன்னா கிராஸ் செக் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க எழுதிருக்கீங்க எழுதல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்க வந்து பாருங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாச்சும் வந்து கரெக்ஷன், அதாவது வந்து கரெக்ட் பண்ணாம இருக்கிறாங்க, அவங்க வந்து திருத்தம் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அதை நீங்க வந்து நோட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து
எங்க சைடுல வந்து தப்பு கிடையாது, திருத்தினவங்க மேலதான் வந்து தப்பு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்தணும் சரிங்களா. அப்படிங்கறதுக்காக நம்ம ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணணும். சோ உங்க மேல மிஸ்டேக் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் திருத்தம் பண்ணல, அதாவது கரெக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா நீங்க கரெக்ட் பண்ண விஷயத்தை மட்டும் நீங்க தனியா எடுங்க. அப்படி எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி இருந்தால் மட்டுமே, அதாவது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 11வது கொஸ்டின் வந்து வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல 21வது கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது 2 மார்க் கொஸ்டின். பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்சர் கரெக்டா பக்காவா எழுதிருக்கீங்க. ஆனா மார்க் வந்து இவங்க வந்து போடல. மார்க் ஒரு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா தாராளமாக ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 5 மார்க் கொஸ்டின் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க. 5 மார்க் கொஸ்டின்ல மார்க் வந்து நீங்க எல்லாமே கரெக்டா பேராகிராஃப் வைஸ் வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க. ஆனா மார்க் வந்து 2 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ நீங்க எழுதக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து லோவா போட்டிருக்காங்க அப்படினாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணலாம். ரெண்டாவது வந்து எல்லா ஆன்சரும் கரெக்டா எழுதி முடிச்சிட்டேன், ஆனா மார்க் வந்து எனக்கு வந்து கம்மியா தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்களும் நீங்க வந்து எக்ஸாம் ரீவேல்யூவேஷன் வந்து பண்ணலாம். இல்ல எக்ஸாம் பேப்பர் வந்து எங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 55வது கொஸ்டின் வந்து கரெக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்க ரீவேல்யூவேஷன் அப்படிங்கறத வந்து பண்ணலாம். இப்படி எல்லாமே கரெக்டா பண்ணியும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இல்ல வந்து டோட்டல் மிஸ்டேக் தான் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ரீடோட்டலிங்க் வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். நல்லா கவனிக்கணும், ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது வேற, ரீடோட்டலிங் அப்படிங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட் ஆகும். அதனால உங்களோட ஸ்கேன்டு காப்பி நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது நீங்க ரீடோட்டலிங்க் வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ரீவேல்யூவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒண்ணு மட்டுமே உங்களால வந்து பண்ண முடியும் சரிங்களா. இது வந்து கொஞ்சம் கவனமா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஹையர் எஜுகேஷனே வந்து பாதிக்கும். ஏன்னா மார்க் தான் வந்து இந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து பேசும். நம்மகிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, நம்ம பணம் காசு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல பேசாது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளஸ் டூல வந்து எவ்வளவு மார்க் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதான் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால நீங்க கவனமா ஸ்கேன்டு காப்பி வந்த உடனே எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போ இந்த வீடியோ நான் ரீசெண்டா போஸ்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப மன உளைச்சல் வந்து ஆளாயிருக்கிறீங்க. கமெண்ட்ஸ்ல வந்து என்னால வந்து பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல, அப்படியே நம்ம வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல இருந்து சேட்ல வந்து போயிட்டு இருக்கு, என்னால வந்து பார்க்க முடியுது. சோ நீங்க வந்து பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம், வெயிட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம் சரிங்களா. இன்னும் ஒரு 1 வீக், எனக்கு தெரிஞ்சு இந்த திங்கக்கிழமையில இன்னைக்கு விட்டுருங்க, எப்படி பார்த்தாலும் இந்த வீக் எண்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீ, அதாவது ஆன்சர் காப்பி ஸ்கேன்டு காப்பி வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அவங்க எல்லாமே தேடி வந்து எடுக்கணும் சரிங்களா. அதனால வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீக் எண்டுக்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸ்கேன்டு காப்பி கிடைச்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்து வந்து நம்ம நான் சொன்னக்கூடிய ப்ரொசீஜர் கரெக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்க வந்து கரெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ரிவால்யூஷன் பண்ணலாம். இல்ல வந்து எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆனா மார்க் வந்து கம்மி பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட நீங்க தாராளமா ரீவாலுவேஷனுக்கு வந்து பண்ணலாம். எல்லா கொஸ்டின் வந்து கரெக்டா இருக்கு, டோட்டல் மிஸ்டேக் தான் இருக்கு, கூட்டி பார்க்கும்போது வந்து 95 வந்து வருது ஆனா எனக்கு மார்க் வந்து 87 தான் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்கனாலும் நீங்க ரீடோட்டலிங்க் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் சில பேர் வந்து கேக்குறாங்க, ப்ரோ எங்களுடைய நான் வந்து ஒரு 35 மார்க் 34 மார்க் தான் ப்ரோ போட்டிருக்காங்க, ஒரு மார்க் போட்டா நான் பாஸ் ஆயிருவேன் அப்படிங்கிறவங்க நீங்க ரீவாலுவேஷன் வந்து பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் ரீவாலுவேஷன் வந்து பண்ணலாம். ஆனா அந்த ஒரு மார்க் அந்த உங்களுடைய ஆன்சர் காப்பில வந்து ஒரு மார்க்குக்கு ஏதாச்சும் வந்து நீங்க கொஸ்டின் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் வரும். ஃபெயில் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீவாலுவேஷன் வந்து போடலாமா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க ஸ்கேன்டு காப்பி முதல்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கணும். ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தவங்கனால மட்டுமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.